இன்னைக்கான பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எங்க வீட்டு குட்டீஸ்லாம் எழுந்தது வந்து ஒரே ஹாப்பி மூட்ல தான் இருந்தாங்க. இன்னும் நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் இல்லை, அதனால கொஞ்சம் ஹாப்பி மூடாக தான் இருந்தாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் கிரேவி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வந்து வேர்க்கடலையை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வெங்காயம், தனியாத்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பீர்க்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஸ்டஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிக்கணும். தாளிப்புக்கு வந்து நம்ம வந்து சீரகம், ஒரு கீரின பச்சை மிளகாய், நான் குழந்தைங்கன்றதுனால ஒரு கீரின பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலரி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடும். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் சிலர் வந்து அந்த வேர்க்கடலை, ஒச்சக்கடலை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கிரேவி மாதிரி எதுலாம் உனக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும், தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே வந்து இது நல்லாவே இருக்கும். இந்த கிரேவி கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப்.